சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசினோ கண்டோனில் நெடுஞ்சாலை விபத்து, 38 வயது நபர் உயிரிழப்பு. முன்பதிவு செய்து வராதவர்களுக்கு அபராதம். சுவிட்சர்லாந்தில் புதிய நடைமுறை. சுவிஸ் விமான சேவையில் புதிய குறைந்த கட்டண திட்டம் சாத்தியம். பாசல் ஃபாஸ்ட்நாக் திருவிழா கோலாகலம் தொடக்கம். பூனைகள் மூலம் புற்றுநோய் சிகிச்சைக்கு புதிய வாய்ப்பு. சுவிஸ் பல்கலைக்கழகம் கண்டுபிடிப்பு. ஜெனிவா அருகே சுரங்க தீ விபத்து, இளைஞரின் துணிச்சலுக்கு பாராட்டு. லுசர்ன் ஏரியை நீந்தி கடந்த ஓநாய், அதிகாரிகளை ஆச்சரியப்படுத்திய சம்பவம். வேர்பியரில் பனிச்சரிவு விபத்து, 22 வயது இளைஞர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் 2 வாரங்களில் பெற்றுத் தருகிறோம். அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GmbH. சுவிஸில் 1.09 வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும். சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு 078 920 58 58. சுவிட்சர்லாந்தின் உயர்தர மற்றும் சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் அமெரிக்க மாணவர்கள் பெருமளவில் விண்ணப்பித்து வருவது சமீபத்திய கல்வி தரவுகளில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளுக்கு அமெரிக்காவில் இருந்து வரும் விண்ணப்பங்களில் கணிசமான உயர்வு பதிவானது. சூரிச் நகரில் அமைந்துள்ள ETH சூரிச்சில் மாத்திரம் இந்த ஆண்டு 680 அமெரிக்கர்கள் முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்படி 46% அதிகரிப்பு. மேலும் உண்மையில் சேர்ந்து படிப்பை தொடங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 53 பேர் மாத்திரமே சேர்ந்த நிலையில் கடந்த இலையுதிர் காலத்தில் அந்த எண்ணிக்கை 123 உயர்ந்தது. இது அமெரிக்க மாணவர்கள் சுவிட்சர்லாந்தின் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி தரத்தை அதிகம் விரும்பி வருவதை காட்டுகிறது. அதேபோல் லவுசான் நகரில் செயற்படும் EPFL அமெரிக்க மாணவர்களின் முதுநிலை விண்ணப்பங்கள் 60% வரை அதிகரித்துள்ளன. மேலும் முனைவர் பட்ட ஆய்வு நிலைகளுக்கான அமெரிக்க விண்ணப்பங்கள் 31% உயர்ந்துள்ளன. உலகளாவிய தரவரிசையில் முன்னணி இடங்களை பிடித்து வரும் இந்த கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் சர்வதேச இணைப்புகள் காரணமாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு அதிக ஈர்ப்பாக மாறியுள்ளன. சர்வதேச உறவுகள் மற்றும் மேம்பாட்டு ஆய்வுகளில் சிறப்பு பெற்ற ஜெனிவாவில் அமைந்துள்ள ஜெனிவா கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட்டிலும் அமெரிக்க விண்ணப்பங்களில் மிகப்பெரிய உயர்வு பதிவானது. இங்கு அமெரிக்க விண்ணப்பங்கள் 80% வரை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அண்மை காலங்களில் இல்லாத அளவிலான உயர்வாகும். கல்வி நிபுணர்களின் பார்வையில் உலகளாவிய அரசியல் சூழலை, கல்வி கட்டண செலவுகள், ஆராய்ச்சி நிதி மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு உகந்த கல்வி கொள்கைகள் போன்ற காரணிகள் இந்த மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கலாம். சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகங்கள் தரமான கல்வி, பாதுகாப்பான சூழல் மற்றும் பல மொழிகள் பேசப்படும் சர்வதேச கலாச்சாரம் ஆகியவற்றால் அமெரிக்க மாணவர்களுக்கு முக்கிய தேர்வாக மாறி வருகின்றன. மொத்தத்தில் அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி உயர்கல்விக்கான மாணவர் ஓட்டம் அதிகரித்து வருவது நாட்டின் கல்வித்துறைக்கு புதிய சர்வதேச பரிமாணத்தை உருவாக்கி வருகிறது. இது எதிர்காலத்தில் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை துறைகளில் இரு நாடுகளுக்கிடையான ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் உள்ள A2 நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழ்ந்த கடுமையான சாலை விபத்து துயரமான முடிவை எட்டியுள்ளது. இந்த சம்பவத்தில் 38 வயதான சுவிஸ் நாட்டு வாகன ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக டிசினோ கண்டோனல் போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த விபத்து கிரோனிகா பகுதியில் ஓய்வு நிறுத்துமிடத்தில் இரவு 10 மணிக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுகானோ பிராந்தியத்தில் வசித்து வந்த 38 வயதான சுவிஸ் நாட்டின் நபர் தெற்கு திசையில் A2 நெடுஞ்சாலையில் பயணம் செய்துள்ளார். ஓய்வு பகுதியின் நிறுத்துமிடத்துக்குள் நுழைந்த வேளை அவர் ஓட்டிய கார் முறையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்தின் பின்புறத்தில் மோதியது. விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். மோதிய கனரக வாகனத்துக்குள் லித்துவேனியாவைச் சேர்ந்த 48 வயதான நபர் இருந்துள்ளார். அவர் எந்த காயங்களுமின்றி பாதுகாப்பாக உள்ளார். ஆனால் தாக்கத்தின் வலிமையால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு கனரக வாகனமும் சேதமடைந்துள்ளது. விபத்து தகவல் கிடைத்ததும் டிசினோ கண்டோனல் போலீசார், பியாஸ்கா தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர மருத்துவ உதவிக்குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் 38 வயதான நபரை காப்பாற்ற முடியாமல் அவர் உயிரிழந்து
கைவிட்டார். சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்குவதற்கென கேஆர் டீம் குழுவினரும் அழைக்கப்பட்டனர். இந்த விபத்து டிசினோ கண்டோனல் சாலை பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது. A2 நெடுஞ்சாலை சுவிட்சர்லாந்தின் முக்கிய வட தெற்கு இணைப்பாக இருப்பதால் குறிப்பாக இரவு நேரங்களில் ஓட்டுநர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். விபத்துக்கான முழுமையான காரணம் குறித்து டிசினோ கண்டோனல் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவை நிறுவனமான சுவேஸ் ஐரோப்பிய வழித்தடங்களில் குறைந்த கட்டண விமான சேவைகளை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை ஆய்வு செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறைந்த கட்டண விமான சேவைகளில் முன்னணி வகிக்கும் EasyJet போன்ற நிறுவனங்களின் போட்டி எதிர்கொள்வதற்காக இந்த மாற்றம் பரிசீலிக்கப்படுகிறது. தற்போது சுவிஸ் நிறுவனத்தின் குறைந்த கட்டண விருப்பமாக எக்கனமி லைட் வகை டிக்கெட் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் கைப்பை எடுத்துச் செல்லும் அனுமதி, ஒரு தண்ணீர் பாட்டில் மற்றும் அடிக்கடி பயணிக்கும் பயணிகளுக்கான மைலேஜ் புள்ளிகள் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் இடம்பெறுகின்றன. ஆனால் EasyJet போன்ற குறைந்த கட்டண சேவைகள் மிகவும் எளிமையான கட்டண வடிவமைப்பை பின்பற்றுவதால் விலைக்கான போட்டி அதிகரித்து வருகிறது. இந்த நிலையை முன்னிட்டு சுவிஸ் நிறுவனம் எக்கனமி அல்ட்ரா லைட் எனப்படும் மேலும் குறைந்த கட்டண திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் என கருதப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயணிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அடிப்படை சேவை மாத்திரமே வழங்கப்படும். கைப்பை அனுமதி, இலவச பானங்கள் அல்லது பயண மைலேஜ் புள்ளிகள் போன்ற கூடுதல் வசதிகள் இதில் இடம்பெறாது. இதன் மூலம் குறைந்த விலையில் பயணிக்க விரும்பும் பயணிகளை ஈர்க்க முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து முக்கிய விமான நிலையங்களான சூரிச், ஜெனீவா மற்றும் பாசல் ஆகிய இடங்களில் EasyJet உள்ளிட்ட குறைந்த கட்டண சேவைகள் பல ஆண்டுகளாக வலுவான நிலையை பெற்றுள்ளன. குறிப்பாக ஐரோப்பிய நகரங்களுக்கு குறுகிய தூர பயணங்களில் விலை முக்கிய காரணியாக மாறியுள்ளதால் பாரம்பரிய தேசிய விமான சேவைகளும் தங்கள் கட்டண வடிவமைப்பை மாற்ற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. விமான பயணத்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் பயணிகளுக்கு மலிவான தேர்வுகளை வழங்கும் வாய்ப்பை உருவாக்கினாலும் சேவை தரத்தில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து பயணிகள் முன்கூட்டியே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். சுவிஸ் நிறுவனம் இந்த புதிய கட்டண திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்குமா என்பது குறித்து விரைவில் தெளிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய பாரம்பரிய கார்னிவலான பாசல் ஃபஸ்ட்நாக்ட் விழா திங்கட்கிழமை காலை பாரம்பரிய மோகன் ஸ்ட்ரைக் நிகழ்வோடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அதிகாலை சரியாக 5 மணிக்கு பாசல் நகரம் முழுவதும் விளக்குகள் அணைக்கப்பட்டு இருளில் மூழ்கியது. அதன் பின்னர் ஆயிரக்கணக்கான அலங்கார விளக்குகள் ஏந்திய அணிவகுப்புகள் பழைய நகரப்பகுதி தெருக்களை ஒளிர செய்தன. பாரம்பரிய தபால்காரர்கள் மற்றும் பைபர் இசை கலைஞர்கள் இசையுடன் நகரம் முழுவதும் அணிவகுத்து செல்வதன் மூலம் 3 நாட்கள் நீடிக்கும் இந்த விழா தொடங்கியுள்ளது. இசை, அரசியல் மற்றும் சமூக நையாண்டி, வண்ணமயமான வேடங்கள் மற்றும் கலை நயமிக்க முகமூடிகள் ஆகியவை ஃபஸ்ட்நாக்ட் திருவிழாவின் சிறப்பம்சங்கள். யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்த விழா சுவிஸ் கலாசார அடையாளத்தின் முக்கிய அங்கமாகும். இந்த ஆண்டும் பாசல் நகருக்கு 10,000கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விழாவானது நாளும் இரவும் இடையறாது இடம்பெறும். வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெறும் பாரம்பரிய என் ஸ்ட்ரைக் நிகழ்வோடு திருவிழா நிறைவடையும். இந்நிலையில் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் கிரான்ஸ் மொன்டானா பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து இந்த ஆண்டின் ஃபஸ்ட்நாக்ட் விழாவில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தீக்குச்சிகள், திறந்த நெருப்பு, மெழுகுவர்த்திகள் மற்றும் பட்டாசுகள் தொடர்பாக கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர். பாசல் ஃபஸ்ட்நாக்ட் திருவிழா சுவிட்சர்லாந்தின் முக்கிய கலாசார நிகழ்வுகளில் ஒன்றாக விளங்குவதோடு ஆண்டுதோறும் நகரத்தின் பொருளாதாரத்துக்கும் பெரும் ஊக்கமாக அமைகிறது. இந்த 3 நாட்கள் கொண்டாட்டம் சுவிஸ் பாரம்பரியத்தின் உற்சாகத்தையும் சமூக ஒற்றுமையையும் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்ன் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட முக்கியமான ஆராய்ச்சி பூனைகளில் உருவாக்கும் கட்டிகளில் காணப்படும் மரபணு மாற்றங்கள் மனிதர்களின் மார்பக புற்றுநோயில் காணப்படும் மாற்றங்களுடன் மிகவும் ஒத்ததாக இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு எதிர்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்கு புதிய வழிகளை திறக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். உலகளாவிய அளவில் பூனை புற்றுநோய் குறித்து மேற்கொள்ளப்பட்ட முதல் விரிவான ஆய்வாக இது கருதப்படுகிறது. இந்த ஆய்வு புகழ்பெற்ற அறிவியல் இதழான சயின்ஸில் வெளியிடப்பட்டது. 5 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 500 பூனைகளிடமிருந்து பெறப்பட்ட கட்டி மாதிரிகளை விஞ்ஞானிகள் பகுப்பாய்வு செய்தனர். இதன் மூலம் பல முக்கிய மரபணு மாற்றங்கள் அடையாளம் காணப்பட்டன. ஆய்வில் அதிகமாக தொடர்புடையதாக கண்டறியப்பட்ட மரபணு FBXW7 ஆகும். மனிதர்களில் மிகவும் தீவிரமான மார்பக புற்றுநோயோடு இந்த மரபணு தொடர்புடையது என ஏற்கனவே அறியப்பட்டது. அதே மரபணு பூனை கட்டிகளில் முக்கிய பங்கு வகிப்பது கண்டறியப்பட்டிருப்பது இரு இனங்களுக்கிடையேயான உயிரியல் ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளது. மொத்தமாக 31 புற்றுநோயோடு தொடர்புடைய மரபணுக்கள் இந்த ஆய்வில் அடையாளம் காணப்பட்டன. பூனைகளும் மனிதர்களும் பகிர்ந்து கொள்ளும் இந்த மரபணு ஒற்றுமைகள் எதிர்காலத்தில் ஒற்றை ஆரோக்கியம் அணுகுமுறையில் மனித மற்றும் விலங்கு மருத்துவ ஆராய்ச்சிகளை இணைக்கும் வாய்ப்பை உருவாக்குகின்றன. சுவிட்சர்லாந்து மற்றும் உலகளவில் மார்பக புற்றுநோய் பெண்களிடையே அதிகம் காணப்படும் புற்றுநோய்களில் ஒன்று. இதற்கான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விலங்கு மாதிரிகளில் இருந்து கிடைக்கும் புதிய தகவல்கள் நோயின் தன்மை மற்றும் வளர்ச்சி முறையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த ஆய்வானது மனிதர் மற்றும் செல்ல பிராணி ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கும் புதிய மருத்துவ முன்னேற்றங்களுக்கு துவக்கமாக அமையக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும்.
நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 076592997. சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரிச். சுவிட்சர்லாந்தில் முன்பதிவு செய்து சேவையை பயன்படுத்த வராத நோ ஷோ வாடிக்கையாளர்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் கடும் சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக உணவகங்களில் முன்பதிவு செய்து வராதவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை ஏற்கனவே அறிமுகமாகியிருந்த நிலையில் தற்போது அதே நடைமுறையானது முடி திருத்தும் நிலையங்களிலும் அதிகரிக்கிறது. இதே போக்கு நாடு முழுவதும் பரவி வருவதாக பிளேக் செய்தி வெளியிட்டது. அதன்படி பெர்ன் நகரில் செயற்படும் ஒரு ஹேர் டிரெஸர் நிலையம் முன்பதிவு செய்து வராதவர்களிடம் 80 சுவிஸ் பிராங்க் அபராதமாக வசூலிக்கிறது. மேலும் முன்பதிவை 24 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் கூட 40 பிராங்க் கட்டணம் விதிக்கப்படுகிறது. இதே போன்ற விதிமுறைகள் லூசர்ன், சூரிச் மற்றும் குஷ்நாக்ட் போன்ற நகரங்களிலும் உள்ள சில அழகு கூடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. திடீர் ரத்து செய்தல் அல்லது வராமை காரணமாக நேர அட்டவணையில் ஏற்படும் காலி இடங்கள் வணிகங்களுக்கு நேரடி வருமான இழப்பை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக சிறிய சேவை நிறுவனங்களுக்கு இது பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிறது. கொரோனா காலத்துக்கு பின் முன்பதிவு முறைகள் அதிகம் பயன்படுத்தப்பட தொடங்கிய நிலையில் வாடிக்கையாளர்களின் பொறுப்புணர்வு குறைவதாக சில தொழில் முனைவோர் குற்றம் சாட்டுகின்றனர். சேவை துறையில் நேர மேலாண்மை மிக முக்கியமானது என்பதால் முன்பதிவு செய்த நேரத்தில் வராதது மற்ற வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வணிக சட்டங்கள் முன்கூட்டியே தெளிவாக அறிவிக்கப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் இத்தகைய அபராதங்களை விதிக்க அனுமதிக்கிறது. எனினும் வாடிக்கையாளர்களுக்கும் சேவை வழங்குநர்களுக்கும் இடையான நம்பிக்கையை பாதிக்காமல் இந்த நடைமுறைகள் செயற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். முன்பதிவு செய்து வராமை தொடர்பான இந்த புதிய அபராத நடைமுறை சுவிட்சர்லாந்தின் சேவை துறையில் கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் பிரபல ஸ்கீயிங் மையமான வேர்பியர் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவு விபத்தில் 22 வயதான இளைஞர் உயிரிழந்தார். சுவிஸ் டச்சு இரட்டை குடியுரிமை கொண்டிருந்த அவர் நேற்று மதியம் 12 மணிக்கு முன்பாக கட்டுப்படுத்தப்பட்ட பாதைக்கு வெளியே ஸ்கீயிங் செய்து கொண்டிருந்த வழி இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 2600 மீட்டர் உயரத்தில் உள்ள லெஸ் அட்டலாஸ் பகுதியின் கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு வழித்தடத்தில் ஸ்கீயிங் செய்து கொண்டிருந்த வேளை திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவு அவரை அடித்து இழுத்துச் சென்றது. தகவல் கிடைத்தது மீட்புக் குழுக்கள் ஹெலிகாப்டர் மூலம் சம்பவ இடத்துக்கு விரைந்தன. இருப்பினும் மருத்துவ உதவி வழங்கும் முன்பே அவர் உயிரிழந்தது உறுதியானது. சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு அபாயங்களை கண்காணிக்கும் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்னோ அண்ட் அவலான்ச் ரிசர்ச் நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்ட எச்சரிக்கையில் புதியதாக பெய்த பனியும் காற்றால் அடர்த்தியாக தேங்கிய பனியும் பழைய பலவீனமான பனித்தட்டின் மீது படிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் பனிச்சரிவுகள் எளிதில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாகவும் அவை பெருமளவில் பரவக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குளிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள் உலகம் முழுவதும் இருந்து ஸ்கீயர்களை ஈர்க்கின்றன. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட பாதைகளை விட்டு வெளியே செல்லும் ஆஃப் பிஸ்ட் ஸ்கீயிங் அதிக அபாயம் கொண்டதாக நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் விசாரணை தொடங்கினர். பனிச்சரிவு ஏற்பட்ட துல்லியமான சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரத்துக்கு வெளியே உள்ள A1 நெடுஞ்சாலையின் வேர்னியர் டனல் பகுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்து மற்றும் தீ சம்பவத்தில் ஒரு இளைஞர் காட்டிய துணிச்சல் பரவலாக பாராட்டப்படுகிறது. விடுமுறை காலம் தொடங்கியிருந்த நிலையில் சுரங்கப்பாதைக்குள் 3 கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மோதலின் தாக்கத்தால் அவற்றில் ஒரு வாகனத்தில் தீப்பற்றியது. சுரங்கப்பாதை போன்ற மூடப்பட்ட இடங்களில் தீ விபத்து ஏற்படுவது மிகுந்த அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த சூழ்நிலையில் அங்கு இருந்த இளைஞர் ஒருவர் அருகில் இருந்த லாரியிலிருந்து தீ அணைப்பான் எடுத்துக்கொண்டு அவசர சேவைகள் வருவதற்கு முன்பே தீயை கட்டுப்படுத்த முயன்றார். அவரது துரிதமான நடவடிக்கையால் தீ மேலும் பரவாமல் தடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக A1 நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவானது. குறிப்பாக விடுமுறை காலத்தின் தொடக்கமாக இருந்ததால் பலர் பயணித்துக் கொண்டிருந்தனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படாதது நிம்மதியை அளிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் சுரங்கப்பாதை பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக அமலில் உள்ளன. இருந்தபோதும் அவசர சூழ்நிலைகளில் பொதுமக்கள் எடுத்துக்கொள்ளும் தைரியமான நடவடிக்கைகள் பெரும் சேதங்களை தவிர்க்க உதவுவது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் GPS கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருந்த ஒரு ஓநாய் தனது நீண்ட பயணத்தின் போது லுசர்ன் ஏரியை நீந்தி கடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பதிவானது. நாட்டில் ஓநாய் ஒன்று ஏரியை நீந்தி கடந்ததாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படுவது இதுவே முதன்முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓநாய் முதலில் வார்ட் கண்டோனில் உள்ள ஜூரா மலைப்பகுதியை விட்டு புறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கிருந்து அது எம்மென்டல் பிராந்தியத்தை கடந்து பயணம் செய்தது. பின்னர் கடந்த வாரம் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் லேக் லுசர்ன் ஏரியை நீந்தி கடந்துள்ளது. இந்த விலங்கின் நகர்வுகளை கண்காணித்து வரும் அரசு நிதி உதவி
பெறும் கோரா நிறுவனம் இதை உறுதிப்படுத்தியுள்ளது. GPS தரவுகளின் அடிப்படையில் அந்த ஓநாய் 11 நாட்களில் மொத்தம் 240 கிலோமீட்டர்கள் தூரம் பயணம் செய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக ஓநாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அவை புதிய வாழ்விடங்களை தேடி நீண்ட தூரங்களை கடந்து செல்கின்றன. பொதுவாக மலைப்பகுதிகள் மற்றும் காட்டுப்பகுதிகளில் இயங்கும் ஓநாய்கள் இவ்வாறு பெரிய ஏரிகளை நீந்தி கடப்பது அபூர்வமானதாக கருதப்படுகிறது. வனவிலங்கு நிபுணர்கள் கூறுகையில் இத்தகைய நீண்ட பயணங்கள் ஓநாய்களின் தழுவும் திறனை மற்றும் புதிய பிரதேசங்களை அடைவதற்கான திறமையை வெளிப்படுத்துகின்றன. அதேவேளை மனிதர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகில் இவ்விலங்குகள் நகர்வதால் கால்நடை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு மேலாண்மை தொடர்பான விவாதங்களும் மீண்டும் எழுந்துள்ளன. இந்த சம்பவமானது சுவிட்சர்லாந்தில் வனவிலங்கு இயக்கம் மற்றும் ஓநாய் கண்காணிப்பு தொடர்பான ஆய்வுகளுக்கு புதிய தகவல்களை வழங்குகின்றன. சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு பங்களிப்பு செய்த மாற்றுத்திறனாளி ஓய்வூதியதாரர்கள் நாட்டை விட்டு வெளியே குடியேறிய பின்னர் பராமரிப்பு உதவித்தொகையை பெற முடியாத நிலை தொடர்கிறது. இதனால் வெளிநாடுகளில் வசிக்கும் பல முன்னாள் குடியிருப்பாளர்கள் அன்றாட பராமரிப்பு செலவுகளை தங்களால் தாங்க முடியாத சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். சமீபத்தில் ஓய்வூதியதாரரான ஸ்காரர் லேனி மெக்கன்சி என்ற பெண்ணின் விவகாரம் இந்த பிரச்சனையை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அவர் பல ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து சமூக காப்பீட்டு நிதிக்கு பங்களிப்பு செய்திருந்தாலும் பின்னர் ஸ்பெயினுக்கு குடிபெயர்ந்ததன் மூலம் பராமரிப்பு உதவித்தொகை இழந்துள்ளார். உடல்நிலை மோசமடைந்திருந்த போதிலும் சுவிஸ் சட்டத்தின்படி அந்த உதவி சுவிட்சர்லாந்து எல்லைக்குள் வசிப்போருக்கே வழங்கப்படும் என்பதால் அவர் தகுதி இழந்தார். மறுபுறம் ஸ்பெயின் சமூக பாதுகாப்பு அமைப்பிலும் அவர் பங்களிப்பு செய்யாததால் அங்கிருந்து உதவி கிடைக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையான சமூக நலன் ஒத்துழைப்பு விதிகள் பொதுவாக நலன்கள் குடியிருப்பாளரை அவர் வசிக்கும் நாட்டிற்கே பின்பற்ற வேண்டும் என கூறுகின்றன. இருப்பினும் சுதந்திரமான நகர்வு தொடர்பான உடன்படிக்கையில் சுவிட்சர்லாந்து குறிப்பிட்ட விலக்கு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பராமரிப்பு உதவி வெளிநாட்டில் வழங்கப்படவில்லை. சட்ட நிபுணர்கள் கருத்தின்படி இது திட்டமிட்ட கொள்கை முடிவு. இந்த விவகாரம் தற்போது கூட்டாட்சி நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தாலும் உடனடி மாற்றம் ஏற்படும் சாத்தியம் குறைவு என மதிப்பிடப்படுகிறது. இதன் விளைவாக சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியே வாழும் பல மாற்றுத்திறனாளி ஓய்வூதியதாரர்கள் தினசரி பராமரிப்பு, மருத்துவ உதவி மற்றும் வாழ்வாதார செலவுகளுக்கு அதிக தொகையை செலவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். சுவிட்சர்லாந்து சமூக பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நல திட்டங்கள் தொடர்பான இந்த விவாதம் குடியேற்ற மற்றும் ஓய்வூதிய உரிமைகள் குறித்த பரந்த அளவிலான அரசியல் மற்றும் சட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தூண்டியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் சுவிஸ் ஓய்வூதியதாரர்களின் உரிமைகள் குறித்து எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளன. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.